ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ கருவில் வளரும் குழந்தைக்கு பிடிக்காத 10 விஷயங்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம செய்வோம், ஆனால் அது வந்து குழந்தைக்கு பிடிக்காதுன்னு நம்மளுக்கே தெரியாது. அந்த விஷயங்களை நம்ம தொடர்ந்து செய்யும் பொழுது குழந்தைக்கு வந்து ரொம்ப எரிச்சலையும் ரொம்ப ஒரு ஒரு சில நேரங்களில் அது வந்து குழந்தைக்கு பாதிப்பை கூட ஏற்படுத்தும்னு சொல்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட வீடியோவ முதல் முறையா பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். கர்ப்ப காலத்துல கடைசி 3 மாதங்கள், அதாவது 7, 8, 9 அல்லது 8, 9 இந்த 2 மாதங்கள்லயாவது கணவன், மனைவி சேர்ந்து இருக்கிறத வந்து தவிர்த்துக் கொள்ளணும். என்ன காரணம்னா, நீங்க சேர்ந்து இருக்கும் பொழுது குழந்தையோட வளர்ச்சி வந்து இதுக்கு முன்னாடிய விட இப்ப ரொம்ப அதிகமா இருக்கும். அதுக்கு தேவையான இடமே ரொம்ப கம்மியா இருக்கும். நீங்க கணவன், மனைவி சேர்ந்து இருக்கும் பொழுது உங்களுடைய தசைகள்லாம் வந்து ரொம்ப இறுக்கமாகும். அப்படி ஆகுறதுனால குழந்தைக்கு வந்து பிடிக்காதாம். இது வந்து ஒரு கட்டுரையிலேயே வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 36 வாரங்களுக்கு அடுத்து கணவன், மனைவி சேர்ந்து இருக்கக்கூடாது. கர்ப்பப்பை வாய் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகியிருக்கும். அது மட்டும் இல்லாம இதுலேருந்து பாதிப்புகள் வந்து கர்ப்பப்பை வாயை வந்து ஏதாவது பாதிக்கலாம்னு சொல்லுவாங்க. நார்மலாவே இது குழந்தைக்கு வந்து பிடிக்காதுன்னு சொல்லலாம். 2வது நம்ம பார்த்தோம்னா, கர்ப்பிணிகள் ஓயாம ஒரு சிலர் வந்து ரொம்ப அழுகுவாங்க. ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு அழுகுறதோ, ரொம்ப கோவப்படுறதோ, அதிகமா கத்தி சண்டை போடுறதோ, இந்த மாதிரி இருந்ததுன்னா, குழந்தைக்கு வந்து பிடிக்காதாம். என்ன காரணம்னா, நார்மலாவே குழந்தை கருவில் வளரும் குழந்தைக்கு 6 மாதத்துல இருந்து வெளியில என்ன நடக்கிறதுங்கிறத அதால நல்லா ஃபீல் பண்ண முடியும். அதோட சத்தங்கள வந்து நல்லா கேட்க முடியும். ஸோ கர்ப்பிணிகள் வந்து அழுகுறாங்க, அவங்களுடைய அம்மா அழுகுறாங்கங்கிறத அத ஈஸியா குழந்தையால ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுவும் ரொம்ப டல்லாவும், சோகமாவும் இருக்குன்னு சொல்லுவாங்க. 3வது பார்த்தோம்னா, அதிக சத்தம். ஒரு சிலர் வந்து வீட்டு பக்கத்துலயோ, இல்ல டிவி வால்யூமோ, அல்லது ஒரு ரேடியோ சவுண்டோ, ஒரு திருவிழா சவுண்டோ அந்த மாதிரி ரொம்ப சத்தமா ரேடியோ போடுறதோ, இல்ல ரொம்ப நீங்களே கத்தி சண்டை போடும் பொழுதோ, அதிக சவுண்டு வச்சு ஃபோன் கேட்கும் பொழுதோ, சாங் கேட்கும் பொழுதோ, அல்லது சத்தமா பேசும் பொழுதோ, இது கூட குழந்தைக்கு வந்து பிடிக்காதாங்க. என்ன காரணம்னா, இதுவும் குழந்தைக்கு வந்து அதிகமான இரிட்டேட்டிங்கை வந்து உண்டாக்கும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம்னா ட்ராவலிங். நெறைய பேருக்கு வந்து ட்ராவல் பண்ணும்பொழுது பள்ளம், மேடு அப்படியே ஏறி இறங்கி அந்த மாதிரி ரொம்ப அட்வென்ச்சர்ன்னு சொல்லிட்டு ஒரு சிலர்லாம் போவாங்க. பிரெக்னன்சி டைம்ல அதெல்லாம் கூட தவிர்த்துக் கொள்றது ரொம்பவே நல்லது. அந்த மாதிரி பள்ளம், மேடு ரொம்ப ஏறி இறங்கி குலுங்கி குலுங்கி ட்ராவல் பண்றது குழந்தைக்கு வந்து சுத்தமா பிடிக்காதாம். அதே மாதிரி தூங்கும் பொழுதும் புரண்டு புரண்டு தூங்குறதும் குழந்தைக்கு வந்து சுத்தமா பிடிக்காதாம். இப்படி புரண்டு புரண்டு சம்டைம் தூங்கும் பொழுது, அது வந்து குழந்தைக்கு வந்து ஒரு சௌரியமான ஒரு பிளேஸ இது வந்து உருவாக்காதாம். அது வந்து அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுமா. அது மட்டும் இல்லாம புரண்டு புரண்டு படுக்கிறதுனால, ஒரு சில நேரங்கள்ல ஒரு பெர்சன் வந்து குழந்தைக்கு வந்து கொடி சுத்துறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. மேக்ஸிமம் இருக்காது. ஆனா ஒரு சில நேரங்கள்ல ஒரு பெர்சன் வந்து குழந்தைக்கு வந்து அ கொடி சுத்துறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு சிலர் வந்து சிரிப்பாங்க. ரொம்ப அளவுக்கு அதிகமா சிரிக்கும் பொழுது வயிறு வலிக்க வலிக்க சிரிப்பாங்க. அப்படி சிரிக்கும் பொழுது கூட குழந்தைக்கு வந்து அது வந்து பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னா, நம்ம அப்படி வயிறு வலிக்க வலிக்க சிரிக்கும் பொழுது, அந்த வயிறெல்லாம் ஆடும். ஒரு சிலருக்கு அடி வயித்துல வந்து வயிறு வலி வந்து ஏற்படும். அதுவும் குழந்தைக்கு வந்து ஒரு இது இருக்காது. நார்மலாவே நம்ம சிரிச்சால் வாய் விட்டு சிரிச்சால் நோய் விட்டு போகும்ன்னு சொல்லுவாங்க. ஆனா, கர்ப்ப காலத்துல அதுவும் ஒரு 7, 8 மாதங்களுக்கு அடுத்து நம்மளோட வயிறு ரொம்ப பெருசா இருக்கும் பொழுது, ரொம்ப குலுங்கி குலுங்கி சிரிக்கும் பொழுது, நம்மளுக்கே வயிறு வலி வந்து ஏற்படும். அது வந்து சுத்தமா குழந்தைக்கு வந்து பிடிக்காதுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, காரமான உணவுகள் நம்ம சாப்பிடும் பொழுது, அது வந்து சுத்தமா பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சூடா சுடு தண்ணி குடிக்கும் பொழுதும், சூடா உணவுகள் சாப்பிடும் பொழுதும், ரொம்ப காரமாக சாப்பிடும் பொழுதும், குழந்தைக்கு வந்து சுத்தமா பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. நார்மலாவே இது வந்து நீங்க கர்ப்பிணிகள் காரமா சாப்பிடும் பொழுது, குடல்ல வந்து ஈஸியா புண்ணு வந்து ஏற்படும். அ கர்ப்பிணிகள் மட்டும் கிடையாது. யாரா இருந்தாலும் சரி. அதே மாதிரி தான் சுட சுட நீங்க தண்ணீர் குடிக்கும் பொழுது, வாயே பொத்துடும்ன்னு சொல்லுவாங்க. ரொம்ப கொதிக்க கொதிக்கியும் தண்ணீர் வந்து குடிக்கக்கூடாது. ரொம்ப கொதிக்க கொதிக்க குளிக்கவும் கூடாது. உங்களால எந்த அளவு சூடு தாங்க முடியுமோ, ஒரு வெதுவெதுப்பான தண்ணீர்ல நீங்க குளிச்சாலே போதுமானது. இது எல்லாமே வந்து குழந்தைக்கு வந்து பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க.
ஒரு சில கர்ப்பிணி பெண்கள் வந்து மூமெண்ட் இருக்குதா? இல்லையான்னு சொல்லிட்டு வயித்த வந்து தொட்டு பார்ப்பாங்க. ஒரு சிலர் வந்து வயத வந்து இந்த இடத்துல மூவ் ஆகுதா? இல்ல இந்த சைடு இருக்குதான்ட்டு கைட்டு வச்சு குத்தி பார்ப்பாங்க. கை வச்சு குத்தி பார்ப்பாங்க. ஒரு சிலர் ரொம்ப வயித்த வந்து அமுக்குவாங்க. அப்படி அழுத்தும் பொழுது கூட நெறைய குழந்தைங்களுக்கு வந்து பிடிக்காதுன்னு சொல்றாங்க. இது வந்து நார்மலா ரொம்ப அழுத்தும் பொழுது அது வந்து அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணும்னு சொல்றாங்க. இந்த ஒரு சில பெண்களுக்கு வந்து ரொம்ப டைட்டா ஒரு சில குழந்தைங்களுக்கு ரொம்ப டைட்டா லெகின் போட்டாலோ, ரொம்ப இறுக்கமான ட்ரெஸ் போடும் பொழுதோ, குழந்தைங்களுக்கு வந்து பிடிக்காது. ரொம்ப ஹை ஹீல்ஸ் போடும்பொழுது உங்களுக்கு அந்த முதுகு வலியும், இடுப்பு வலியும் வந்து அதிகமா ஏற்படும். இதுவும் வந்து குழந்தைக்கு பிடிக்காததில்ல. இது வந்து பிரெக்னன்சி டைம்ல அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.